வணக்கம். விஜய் அவர்களின் மும்மத பிரச்சாரத்தால் சிக்கலா? விஜய் அவர்களின் இறுதி பிரச்சாரம் எங்கே? விஜய் அவர்கள் நேற்று தான் இரண்டாவதாக போட்டியிடக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றிருந்தார். அப்பொழுது திருச்சியில் உள்ள புனித அந்தோணியார் தேவாலயத்தில் மண்டியிட்டு பிரார்த்தனை மேற்கொண்டார். அங்கிருந்து மண்டியிட்டு நடந்து சென்று தனது பிரார்த்தனையை மேற்கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து மசூதி மற்றும் கோவில்களுக்கும் சென்று தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது விஜய் அவர்கள் கழுத்தில் தனது கட்சி துண்டை அணிந்திருந்தது சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாக ஒரு சிலர் கூறுகிறார்கள். பொதுமக்கள் கூடும் இடம் கோவில், மசூதி மற்றும் தேவாலயங்கள். எனவே அதுபோன்ற பகுதிகளுக்கு கட்சி துண்டுகள் அல்லது கட்சி அடையாளங்களோடு செல்லக்கூடாது என்பது அனைத்து வேட்பாளர்களுக்கும் தெரிய வேண்டும் என ஒரு சிலர் புதிய பிரச்சனையை கிளப்பியுள்ளார்கள். மேலும் தாவேகா இந்த தேர்தலில் தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டது. சேலம் எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து கொண்டதால் அந்த தொகுதியில் மட்டும் சுயேட்சை வேட்பாளருக்கு தாவேகா ஆதரவு நல்கியுள்ளது. 233 தொகுதிகளில் தாவேகா போட்டியிடுகிறது. மேலும் அக்கட்சியின் தலைவரான விஜய் அவர்கள் இந்த முறை 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். ஒன்று சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதி, மற்றொன்று திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருச்சி கிழக்கு தொகுதி. இந்த இரு தொகுதிகளிலும் சிறுபான்மையினர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள். சென்னை பெரம்பூர் தொகுதியில் சிறுபான்மையினர்கள் 50,000 பேர் வசித்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதை கருத்தில் கொண்டுதான் விஜய் அவர்கள் இங்கு களமிறங்கியுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் உழைக்கும் வர்க்கத்தினர், பட்டியலின மக்கள், அடித்தட்டு மக்கள் என கணிசமாக வசித்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக தாவேகாவிற்கு இங்கு 44,000 பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இப்படி ஒரு வலிமையான கட்டமைப்பு கொண்ட நிலையில்தான் தாவேகா இங்கு களம் பதித்துள்ளது. எனவேதான் விஜய் அவர்களும் இந்த தொகுதியில் நம்பி போட்டியிடுகிறார். இதேபோன்று திருச்சி கிழக்கு தொகுதி, இங்கு 50,000 சிறுபான்மையின மக்கள் வசித்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக கிறிஸ்துவர்கள் இங்கு அதிக அளவு வசித்து வருகிறார்கள். எனவேதான் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தின் தலைவரான இனிக்கோ இருதயராஜ் அவர்கள் திமுகவின் சார்பில் கடந்த தேர்தலில் இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அதை நம்பித்தான் இந்த தேர்தலிலும் அவர் இதே தொகுதியில் களமிறங்கியுள்ளார். அவரை எதிர்த்துத்தான் தற்பொழுது விஜய் அவர்கள் இங்கு போட்டியிடுகிறார். எனவே இந்த இரு தொகுதிகளிலும் சிறுபான்மையினர் கணிசமாக வசித்து வருவதால் தான் விஜய் அவர்கள் கிறிஸ்துவ தேவாலயத்திற்கு சென்று வழிபாடு நடத்தினார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, விஜய் அவர்களினுடைய பல பிரச்சாரங்கள் ரத்து செய்யப்பட்டு விட்டது. விஜய் அவர்கள் இறுதியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நாளை பிரச்சாரம் செய்ய உள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவொற்றியூர், திருத்தணி, திருவள்ளூர், பூவிருந்தவல்லி போன்ற பகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதற்கான ரோட் ஷோ கேட்டும் அனுமதி கேட்டும் கடிதம் வழங்கியுள்ளார்கள். காவல்துறை சார்பிலும் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் கடந்த காலங்களில் விட திமுக, அதிமுக என்ற இரு கட்சிகளும் இந்த தேர்தலில் மிக கடுமையான பின்னடைவுகளை சந்தித்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் தாவேகா என்ற ஒரு கட்சியால் இவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இழப்பு ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் தாவேகா இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துவிட முடியாது, மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என ஒரு சில கருத்து கணிப்புகள் தொடர்ந்து கூறி வருகிறது. அதே சமயத்தில் விஜய்க்கு தொகுதியில் 15 to 18% ஆதரவு இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.